நம் பூமியை போன்று 2 மடங்கு பெரியதாக தண்ணீருடன் உள்ள ஒரு புதிய கிரகத்தை நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். இதன் வளிமண்டலத்தில் அதிக அளவு நீராவி மூலக்கூறுகள் இருப்பதையும் நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இந்த கிரகத்தில் மனிதர்கள் வாழக்கூடிய சூழல் உள்ளதா என்று நாசா ஆய்வு செய்து வருகிறது. இதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். கற்பனைக்கும் எட்டாத பெரிய பால்வெளி மண்டலத்தில் நம் பூமியில் மட்டும்தான் உயிரினங்கள் இருக்கும் என்ற கருத்தை பெரும்பாலான ஆய்வாளர்கள் ஏற்க மறுக்கின்றார்கள். பூமியை போலவே கண்டிப்பாக வேறு கிரகங்களிலும் உயிரினங்கள் வாழ வாய்ப்புள்ளது என்பதால் மற்ற கிரகங்களை ஆய்வாளர்கள் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றார்கள். தற்போது பூமியை போன்ற ஒரு கிரகத்திற்கான தேடல் என்பது சூரிய குடும்பம் பால்வீதி கேலக்சிகளையும் தாண்டிவிட்டது. சூரிய மண்டலத்தில் உள்ள வேறு கிரகங்களில் தண்ணீர் உள்ளதா, காற்று உள்ளதா, மனிதர்கள் வாழ சாத்தியம் உண்டா என்ற ஆராய்ச்சியில் உலக நாடுகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. இதில் குறிப்பாக அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையம் தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறது. இந்த நிலையில்தான் பூமியை போலவே புதிய கிரகம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள். நம் பூமியிலிருந்து 97 ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள ஒரு கிரகத்தின் வளிமண்டலத்தில் நீர் நிறைந்திருப்பதை அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையம் கண்டுபிடித்துள்ளது. அதாவது நாசாவின் ஹம்பிள் ஸ்பேஸ் தொலைநோக்கி இதனை கண்டறிந்துள்ளது. பூமியை விட 2 மடங்கு பெரியதாக இருக்கும் GJ-9827D என்ற இந்த கிரகத்தில் நீர் மூலக்கூறுகள் அதிகமாக இருப்பதை நாசா விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். மேலும் பாறைகள் நிறைந்த இந்த கிரகத்தின் வளிமண்டலங்களில் நீர் மூலக்கூறுகள் நிறைந்திருப்பது உயிர்கள் வாழ்வதற்கான முக்கிய சான்றாக உள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். இந்த கிரகத்தின் வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் நீர் மூலக்கூறுகளோடு நீராவியும் கலந்திருப்பதால் உறைந்த பனிக்கட்டிகள் அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளதாகவும் விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். மேலும் இந்த கிரகம் வெள்ளி கிரகத்தை போலவே 425 டிகிரி செல்சியஸ் வெப்பமாக இருப்பதால் வளிமண்டலம் நீராவியாக இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இதற்கு முன்பு கண்டறியப்பட்ட நீர் மூலக்கூறு இருக்கும் கிரகங்களை ஒப்பிடும்போது இது பூமிக்கு மிகவும் அருகில் இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். மேலும் அங்குள்ள வெப்பநிலை 800 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக உள்ளதால் இந்த GJ-9827D கிரகத்தில் எந்த உயிரினமும் வாழ்வதற்கு சாத்தியம் இல்லை என்றும் நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள். நாசா வெளியிட்டுள்ள தகவலின்படி ஹம்பிள் தொலைநோக்கி இந்த புதிய கிரகத்தை 3 ஆண்டு காலத்தில் அதன் நட்சத்திர சுற்றுப்பாதையை கடக்கும் போது ஆய்வு செய்ததன் அடிப்படையில் இந்த தகவல்கள் தெரிய வந்துள்ளதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். மேலும் பாதி தண்ணீராகவும் பாதி பாறையாகவும் இருக்கலாம் என்று நாசா தெரிவித்துள்ளது. மேலும் இந்த கிரகத்தில் மேகங்கள் இருந்தால் ஹபிள் டெலஸ்கோப்பின் பார்வைக்கு தடுக்காத அளவுக்கு குறைவாக இருக்கும் என்றும் மேகங்களுக்கு மேலே உள்ள நீராவியை கண்டறிய முடியும் என்றும் நாசா விஞ்ஞானிகள் குழு தெரிவித்துள்ளது. நாசாவின் கெப்லர் விண்வெளி தொலைநோக்கி மூலம் கடந்த 2017ஆம் ஆண்டு GJ-9827D என்று பெயரிடப்பட்ட இந்த கிரகம் கண்டுபிடிக்கப்பட்டது. நம் பூமியின் விட்டத்தில் ஏறக்குறைய 2 மடங்கு இருக்கும் இந்த கிரகத்தில் நீர் நிறைந்த வளிமண்டலங்கள் இருப்பதை ஹபிள் தொலைநோக்கி தற்போது கண்டறிந்துள்ளது. மேலும் இந்த கிரகம் குறித்து இன்னும் விரிவாக ஆய்வு செய்ய உள்ளதாக நாசா தெரிவித்துள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.